சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன சார் டாபிக் நம்ம பேச போறோம்? இன்னைக்கு டாபிக் வந்து கரண்ட் இது வந்து ஆல் டைம் ஹைன்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமா சார். எல்லா இப் ஃபண்ட்ஸுமே எல்லாமே வந்து இப்ப மார்க்கெட் வந்து நிஃப்டியும் சரி, சென்செக்ஸ் நம்ம வந்து இப்ப மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை இருக்கு. இப்ப வந்து எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலான்ற ஒரு டவுட்டுங்க. ஏன்னா நமக்கு வர ஓகே சார். கால்ஸ்லயும் இருக்குதுங்க. பொதுவா நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின்ஸ்லயும் இந்த கொஸ்டின் வருது. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ அதுக்கான ஆன்சர் அப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தள்ளி போடக்கூடாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சார்ட் ஒரு டேட்டா எடுத்து வந்திருக்கேன் நானு. ஓகே அந்த சார். டேட்டால நீங்க வந்து பாருங்க. அந்த கிரீன் ஷேட்ல இருக்கு பாருங்க. அது வந்து எல்லாமே வந்து ஆல் டைம் ஹை தொட்டதுங்க. அதாவது நியர்லி ஓகே. 33 இயர்ஸ்க்கான டேட்டாங்க. 91ல இருந்து ஓகே சார். 2024 வரைக்கும் அந்த ஓகே சார். கிரீன்ல பாக்குறது எல்லாமே ஆல் டைம் ஹைங்க. ஓகே. ஏப்ரல் 24 வரைக்கும் எடுத்திருக்கீங்க. இந்த வருஷம் ஆமா, ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஆமா. எடுத்திருக்கீங்க. ஓகே இது சார். வந்து அந்த வருஷம் வருஷம் எந்தெந்த வருஷத்துலலாம் வந்து ஆல் டைம் ஹை தொட்டிருக்கு மார்க்கெட்ன்றது. ஓகே சார். அப்ப ஓகே. அந்த 33 வருஷத்துல பாத்தீங்கன்னா நியர்லி 22 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தொட்டிருக்குங்க. ஓ ஓகே சார். அதாவது ஓகே. அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து எவ்ரி 1.5 இயர்ஸ் ஆல் டைம் ஹை தொட்டிருக்குங்க. ஓகே லாஸ்ட் சார். 8 இயர்ஸா கன்சிக்யூட்டிவா ஆல் டைம் ஹைங்க. ஆமா சார். ஓகேங்க. 17ல இருந்து. ஆமா. ஓகேங்களா? 17ல ஓகே. இருந்து. அப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு தேதியில கூட நமக்கு எப்படின்றது தெரியாது இல்லைங்களா? அப்ப நம்ம ஆமா வந்து சார். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் லம்சம் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் இப்ப எஸ்ஐபி பண்றவங்க கண்டினியூஸா எஸ்ஐபி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே சார். ஓகே. இன்னைக்கு ஒருத்தர் லம்சம் கொண்டு போறாங்கன்னா அவங்க வந்து அந்த கோவிட் டைம்ல இருந்தே அந்த ஒரு டைலமா இருக்குங்க. அப்போ ஓகே திரும்ப சார். அந்த மார்க்கெட் ஒரு பழைய லெவலுக்கு போச்சுன்னா நம்ம வாங்கலாமான்னு அப்ப பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துலயே பழையச விட இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கும். கண்டிப்பா சார். ஆமா. கரெக்ட்டுங்களா? அப்போ இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு ஒரு இது கிளாரிட்டி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்க. டைமிங் பண்ணாமயே இருப்பாங்க. ஆமா. ஓகேங்களா? ஓகே அதுக்கு சார். அடுத்த சார்ட்ல பாருங்க. அந்த கிரீன் கலர் இருக்கிறது தான் வந்து சென்செக்ஸ் லெவல். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ப்ளூ கலர் வந்து நாமினல் ஜிடிபிங்க. ஓகே சார். நாமினல் ஜிடிபி. ஆமா. ஓகே சார். இது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, அதுல வந்து வாலட்டிலிட்டி அது 2 கோயின்சைட் ஆகாம இருக்குங்க. அது என்னன்னா, இப்ப ஷார்ட் டெர்ம்ன்றது வந்து நமக்கு வந்து அன்னோன் ரிஸ்க்லாம் தெரியுங்க. அன்னோன் ரிஸ்க்னா வந்து மார்க்கெட்ல வந்து அந்த கண்ட்ரோல் பண்றது, மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்றது வந்து சென்டிமென்ட்ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுல வந்து ஓகே சார். கிரீடு, ஃபியர் அப்புறம் வந்து டிமாண்ட், சப்ளை இதெல்லாம் பொறுத்து வந்து மார்க்கெட் லெவல் வந்து டிசைட் ஆகும் ஷார்ட் டெர்ம்ல. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதே ஒரு மீடியம்ல இருந்து ஒரு லாங் டெர்முக்கு பாருங்க. அதே கர்வ 2 கோயின்சைட் ஆகும். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அதாவது என்னன்னா மீடியம்ல இருந்து லாங் டெர்ம் பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ்ல இருக்கிற ப்ராஃபிட்டபிலிட்டி தான் வந்து மார்க்கெட்டோட குரோத்த டிசைட் பண்ணும். அதாவது சென்செக்ஸ் நிஃப்டியோட பாயிண்ட்ஸ டிசைட் பண்றது. ஓகே சார். ஓகே. அப்ப லாங் டெர்ம்ல இந்தியா க்ரோ ஆச்சுன்னா, ஓகே இந்தியன் சார். எக்கனாமி க்ரோ ஆச்சுன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆகுங்க. சென்செக்ஸ் நிஃப்டியும் க்ரோ ஆகும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆகுங்க. ஓகே சார். ஓகே. அதனால நம்ம வந்து இப்ப இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தோம்னா, வேல்யூவேஷன பார்த்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட பண்ணலாம். அதான் ஓகே சார். கான்செப்ட்ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்ப நம்மளோட போர்ட்ஃபோலியோலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைவர்சிஃபைடா ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணுங்க. அதுல லார்ஜ் கேப் இருக்கணும், மிட் கேப் இருக்கணும், ஸ்மால் கேப் இருக்கணுங்க. ஓகே சார். ஹைபிரிட் கேட்டகரி ஃபண்ட் இருக்கணும். பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது எல்லாம் தனித்தனி ப்ராடக்ட்டா பாத்துங்க. அப்போ வந்து இந்த இத்தனை ப்ராடக்ட் தேவைப்படுது. ஒரு 5 ப்ராடக்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோல தேவைப்படுதுன்னா, இப்போ வந்து கரண்டா எந்த ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளி அவைலபிளோ அந்த ப்ராடக்ட்ல போய்க்கலாம். ஓகே சார். ஓகே. அதாவது இப்ப நம்மளது பாருங்க அடுத்த சார்ட்ல போட்டிருப்பேன். லார்ஜ் கேப் வந்து கரண்டா வந்து ஓரளவுக்கு ஃபேர் வேல்யூவேஷனா இருக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்ப நம்ம நெறைய வீடியோஸ்ல இத பத்தி பேசியிருக்கோம். நம்ம செபியோட இதெல்லாம் கூட இந்த இயர் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஃப்ராத் பில்டிங் அப்னு மிட், ஸ்மால் கேப்லலாம் சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா அப்ப சார். ஆமா. நமக்கு தெரியும் ஓரளவுக்கு நியூஸ்லயும் தெரியும். நமக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மிட், ஸ்மால்லாம் ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்குன்னா, லார்ஜ் கேப்ல நம்ம என்ட்ரி குடுக்கலாம். ஒருவேளை லார்ஜ் கேப்பும் வேல்யூவேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா கூட, ஓகே சார். இன்வெஸ்ட்மெண்ட்ட நம்ம தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த டைம்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாண்ட்ஸ்லங்க இல்ல ஹைபிரிட் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே. அப்ப நம்மளோட போர்ட்ஃபோலியோல 5 கேட்டகரி தேவைப்படுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா சார். லார்ஜ், ஆமா. மிட், ஸ்மால், ஹைபிரிட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் டெட்டுங்க பாண்ட்ஸ். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்ப லார்ஜ், மிட், ஸ்மால் 3மே உங்களுக்கு வந்து வேல்யூவேஷன் வந்து ஹையா இருக்குதுன்னா, அப்ப நீங்க வந்து ஹைபிரிட்லயும், பாண்ட்ஸ்லயும் கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல ஸ்டில் ஃபேர் வேல்யூவேஷனுக்கான சான்ஸ் இருக்குதுன்றது தான் இந்த சார்ட்லங்க. இதுல நீங்க பாருங்க, அந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ் பிஇ இது. அது ஓகே வந்து சார். பாருங்க, அதுல ஆவரேஜ் அந்த ரெட் கலர்ல இருக்கிற லைன் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற லாங் டர்ம் ஆவரேஜ் பிஇ பாத்தீங்கன்னா 23.1. இது வந்து ஓகே லார்ஜ் சார். கேப்புக்குங்க. ஓகே சார். ஓகேங்களா? அப்ப ஆவரேஜ்ல இதுல வந்து ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் இருக்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் லார்ஜ் கேப் டுவர்ட்ஸ் இருக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அடுத்தது வந்து சார்ட்ல பாருங்க. அப்ப நம்மளோட பொசிஷன் வந்து 2010ல பாருங்க. இந்தியா வந்து நியர்லி 9th பொசிஷன் இருந்தது.
ஆமா சார். ஆமா. எக்கனாமி இதுல ரேங்க் வைஸ் பாத்தீங்கன்னா ஓகே. அது வந்து 2020ல வந்து 6th பொசிஷன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சிஇபிஆர்னு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா 2030ல வந்து 3rd பொசிஷனுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க இந்தியாவுக்கு. ஓ, அவங்கள பீட் பண்ணி தேர்ட் பீட் பொசிஷன்ல பண்ணி இருக்கோம்னு ஆமா சொல்லுங்க. புஷ் பண்ணி நம்ம மேல போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க. இப்போ நம்மதுல வந்து லார்ஜ் கேப்குள்ள போறோம்னா நிறைய பேருக்கு தயக்கம். நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டே போயிடலாமே. நம்ம எதுக்கு ஆக்டிவ் ஃபண்ட் போகணும்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்டுங்க. கம்பேர்ட் டு நம்ம யூஎஸ் இல்ல வெஸ்டர்ன்ல இருக்கிற எந்த கண்ட்ரிஸ் நம்ம எடுத்தோம்னாலும் நம்ம மார்க்கெட் வந்து எமர்ஜிங் மார்க்கெட். இங்க இருக்கிற ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாருங்க, இண்டெக்ஸை பீட் பண்ணி நிறையவே ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அப்போ நம்ம இருக்கிற இதுல லார்ஜ் கேப்ல போனோம்னா ஜென்ரலா ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு, ஏன்னா நான் என்னோட கிட்ட பேசும்போது கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு ரிசீவ் ஆகிறத வச்சு சொல்ல வரேங்க. அதுல வந்து அவங்களோட மைண்ட் செட்லயே பாத்தீங்கன்னா மிட் கேப்ல இல்ல ஸ்மால் கேப்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலான்றது அவங்களோட தாட் ப்ராசஸ். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஆனா இதுல லார்ஜ் கேப்லயும் ஸ்கோப் இருக்குதுன்றதுக்காக தான் இந்த சார்ட்ல நம்ம சொல்றோம். அப்ப அதாவது ஆல் ஓவர் குளோபலி நீங்க வந்து டாப் 100 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே சார். ஓகேங்களா, இந்தியால இருக்கிற லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னா 3 கம்பெனி தான் இருக்குங்க அந்த டாப் 100ல. ஓ, ஓகே. ஓகேங்களா? அப்ப நீங்க பர்சன்டேஜ் ஷேர்ல பாருங்க 1.34% தான். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குங்க. அதாவது நீங்க யூஎஸ் பாருங்க 72% அவங்களோட இதுல லார்ஜ் கேப்ல ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல அவங்களோட டாமினேஷன் இருக்கும் போதுங்க, அந்த டாப் 100ல இருக்கிற அவங்களோட பர்சன்டேஜ் ஷேர் பார்க்கும்போது இந்தியா வந்து 1.34% தான் இருக்குது. அதுல நம்மளுக்கு மூணு கம்பெனி தான் டாப் 100லயே வரும் அந்த லிஸ்ட்ல. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க, நம்மளோட ஜிடிபி growth கம்பேர்ட் டு சைனா, ஜப்பான், யூஎஸ், யூரோப்ல பாருங்க. நம்மளது வந்து 2023லயும் பாருங்க, 2024லயும் பாருங்க, இந்த ப்ளூ லைன் தான் வந்து நம்ம நல்ல ஒரு ஜிடிபி growth ரேட் காட்டிட்டு வரோம். ஆமா சார். இயர் அண்ட் வரையும் நல்லா கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட டாப் 100, அதாவது லார்ஜ் கேப் கம்பெனி, ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப் இல்லைங்களா? அதுல மட்டுமே ஒருத்தர் வந்து 2003ல வந்து 1 crore போட்டிருந்தாருன்னா அது வந்து 33 டைம்ஸ் வளர்ந்துருக்குங்க. ஓகே. ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட். லார்ஜ் கேப் ஃபண்ட்ல 33 crores இருக்கும் இன்னைக்கு. அது வந்து 1 lakh போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு 33 lakhsங்க. ஒரு 1000 rupees போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு 33,000ங்க. 1000 இருக்கும். ஓகே. ஓகேங்களா? அதனாலதான் இந்த டைம் ஃபேக்டரும் இம்பார்ட்டன்ட்ன்றது. நம்ம வந்து ஒரு ஃபியர் இல்லாம நமக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸ் இந்தியால இருக்க டாப் 100 லார்ஜ் கம்பெனிஸ்ல நம்ம இண்டெக்ஸ்ல தான் நம்ம போடுறோம் போது தைரியமா நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் போடுற இடத்துல 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தோம்னா அந்த 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வந்து 33 லட்சமா இருக்குங்க. கரெக்ட் சார். சோ 33 டைம்ஸ் growthக்கான ஸ்கோப் இருக்கு. அப்ப இன்னமும் நம்ம பாத்தீங்கன்னா அடுத்த 3rd பொசிஷனுக்கு நம்ம வந்து போகும்போது நமக்கு இந்தியால ஒரு growth பார்க்கும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ண கூடாது. ஏன்னா இப்ப லார்ஜ் கேப்பும் கரெக்டான வேல்யூவேஷன்ல இருக்கு. ஆமா சார். ஃபேர் வேல்யூன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க, நம்மள இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ் அதோட மார்க்கெட் கேப் வந்து $1 பில்லியன் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறதுல வந்து பாருங்க, டாப் 10 வந்து ரிலையன்ஸ், டாடா, HDFC, ஐசிஐசி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அதே மாதிரி டாப் 10 வந்து யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், என்விடியா. இதுல லாஸ்ட்ல வருது பாருங்க பிராட்காம்னு. ஆமா சார். அதோட வேல்யூவேஷன், மார்க்கெட் கேப்போட வேல்யூவேஷன் பாருங்க $793 பில்லியன். அப்ப 793 ஒரு 800ன்னு வச்சுங்களேன் நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகே சார். ஓகேங்களா? இதுல இருக்கிற நம்ம ரிலையன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல இருக்கும் பாத்தீங்களா? அது 197 200ன்னு வச்சுங்க. ஓகே. ஓகேங்களா? நியர்லி 4 டைம்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்க. நமக்கு growthக்கு சொல்றேன் நான். அங்க இருக்கிற 10ல இருக்கிற லாஸ்ட்டுக்கும் நமக்கு நம்மள இருக்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டிஃபரன்ஸே சொல்றேன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப 4 டைம்ஸ் growth இருக்கும்போது நம்ம இதுல இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நிறைய பேர் இப்ப ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு ஜென்ரலா கான்செப்ட் பேசுறாங்களே தவிர எது ஓவர் வேல்யூடு, நம்ம வந்து மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, லார்ஜ் கேப்பான்னு ஃபர்ஸ்ட் அதுல ஒரு கிளாரிட்டி வரணும். நம்ம உண்மையாவே லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட இதுக்கு அடுத்தது growthக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குன்றது நம்ம இங்க பாக்குறோம். கண்டிப்பா சார். ஆமா. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எல்லாருமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் நம்ம பணத்தை வச்சிருக்கிறோம், பிக்சட் டெபாசிட்லயும் பணம் வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸ், லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதுல வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நீங்க வந்து டெய்லி ரோலிங் ரிட்டர்ன்ஸுங்க. அது டிஃபரெண்ட் பீரியடுங்க. அதாவது நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ல ஒரு 3 இயர்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறேன், ஓகே சார். இல்ல 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் போறேன்றதுதான் கீழே வந்து அந்தந்த சார்ட்ல நம்மளே வந்து ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டோம்னா என்ன ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன், அந்த ஸ்டார்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது தான் ஆவரேஜ் ரிட்டர்னுங்க. ஓகே சார். ஓகே. அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க வந்து அந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு லம்சம், ஓகே. ஒரு 3 இயர்ஸ்க்கு நீங்க ஹோல்டு பண்ண போறீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து ஒரு 16.8% நம்ம வந்து ஆவரேஜ் கொடுத்துருக்குங்க. ஓகே சார். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது டெய்லி ரோலிங் ரிட்டர்ன்ஸ். அப்ப அட் எனி பாயிண்ட் ஆஃப் டே, எனி பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட்ல இந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ன்றது தான் கான்செப்ட்ங்க ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ஓகே சார். இத 10 இயர் ஹோல்டிங் பீரியட்ல வைக்கிறவங்க
ஏன்னா நான் வந்து மிட் ஸ்மால்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நான் வந்து ஒரு ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேவிங்ஸ் இதுலயும் எஃப்டியை விட்டு வெளியில வராம நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் ஆமா ஸ்கீம் சார். இந்த மாதிரி தான் போறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு இந்த மாதிரியும் கன்சிடர் பண்ணலாம். அவங்களோட ஒரு போர்ஷனை சொல்றேன் நான். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ளூ சிப் கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல ஒரு லாங் டேர்ம்ல வைக்கும் போதுங்க, ஒரு ஓகே சார். 5 இயர்ஸ்ல வைக்கும் போது 15.3%ங்க. அது ஓகே. அது வந்து ஒரு 7 இயர்ஸ்ல வைக்கும்போது 14.9%ங்க. 10 இயர்ஸ் ரிட்டர்ன் பாருங்க 14.2. 14.2ன்றது வந்து டபுள் டிஜிட்ல நல்ல ஒரு ரிட்டர்ன் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்டான சார்ட்டுங்க லிக்விடிட்டி ரிஸ்க்குங்க. இப்போ நம்ம என்னதுன்னா, இந்த ஸ்டார்டிங்லயே இந்த இயர் ஸ்டார்டிங்ல வந்து ஃப்ராத் பில்டிங் அப்போ அவங்க வந்து ஒரு இது சொன்னாங்க இல்லைங்களா, எவ்வளோ டைம் எடுக்கும் நீங்க வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வந்து லிக்விடேட் பண்றதுக்கு கரெக்ட் அப்படின்றது சார். ஆமா. பொறுத்து தான் லிக்விடிட்டி. ஏன்னா நம்ம வந்து ரியல் எஸ்டேட்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணலாம், ஆனா அங்க லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கு. நம்ம உடனே ஆமா. நினைச்சா அதுல பணம் இப்போ வந்து 1 கோடி ரூபா போட்டு ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்னா நமக்கு ஒரு 30 லட்ச ரூபா தான் தேவைன்னா 30 லட்ச ரூபா மட்டும் எடுக்க முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. ஆனா இங்க வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல வந்து டைரக்டா அந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லிக்விடிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லார்ஜ் கேப் வந்து மிட் ஸ்மாலை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்குங்க லிக்விடிட்டி. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா? அதுதான் இந்த சார்ட்ல நீங்க பாக்குறீங்க. அது நம்பர் ஆஃப் டேஸ்ங்க. அது 1 7 17 1 6 12 அந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் பாத்தீங்கன்னா நியர்லி வந்து லீஸ்ட் குயிக்கா நம்மனால நம்ம பணத்தை லிக்விடேட் பண்ண முடியும். நம்ம அந்த ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டுங்க ஓகே அவங்க சார். வந்து இப்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பணமா வர்றதுக்கு அதுதான் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப ப்ளூ சிப் ஃபண்ட் வந்து பெட்டர் பொசிஷன்ல இருக்குங்க லிக்விடிட்டில. புரியுது சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கு ஓகே. அடுத்த சார்ட் வந்துருங்க. ஓகே. இத பார்த்தா நமக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொன்னு என்ன கிளியர் பிக்சர். இப்ப வந்து இது மூணுத்துலயுமே அந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற அந்த கிரீன் கலர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப்புங்க. ஓகே சார். இது மிட் வந்து கேப்போட பிஇ. ஆமா ஆமா ஓகே சார். பி வேல்யூவேஷன் ஆஃப் மிட் கேப்ப பாக்குறோம், ஸ்மால் கேப்ப பாக்குறோம். லாஸ்ட் அந்த ப்ளூ லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப்புங்க. லார்ஜ் கேப் சார். ஓகே. ஓகேங்களா? ஸோ கம்பேரிட்டிவ்லி மிட் கேப்ன்றது ஓவர் ஹை, எக்ஸ்ட்ரீம்லி ஹை வேல்யூவேஷன் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ்ல நம்ம முன்னாடி பேசுனது கூட இப்போ மிட் கேப் பக்கம் போக வேண்டான்னு. ஓரளவுக்கு ஓகே. கன்சிடர் பண்ணலாம் ஸ்மால் கேப்புங்க. லார்ஜ் கேப்பை நம்ம ஃபேர் வேல்யூவேஷன் இப்போ ஏர்லியர் சார்ட்லயே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஆமா. இதை வேல்யூல பார்த்து ஒரு டிசிஷன் எடுக்கலான்றதுக்கு அதுக்கு அடுத்த இதுல போங்க. நிப்டி ஸ்மால் கேப்போட பி அனாலிசிஸ் பாருங்க. இதுல வந்து 5 இயர்ஸோட ஆவரேஜ் பி. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? 23.23. ஓகே சார். ஓகே. இப்போ ஸ்மால் கேப்போட கரண்ட் பி பாருங்க 27. ஆமா. 23 விட கொஞ்சம் அதிகமா இருக்குங்களா? ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அதனால அவாய்ட் பண்ணலாம். ஆனா இதுல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா கொஞ்சம் ஹை அந்த ஆவரேஜ் பியோட கொஞ்சம் ஹையா இருக்கு. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது மிட் கேப்போட பி பாருங்க. மிட் கேப்போட 5 இயர்ஸ் ஆவரேஜ் பி வந்து 28.4. ஓகே சார். அதோட கரண்ட் பி பாருங்க 44.22. ஆமா சார். ரொம்ப ஓகேங்களா? ஹையா இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஆமா. இந்த பக்கமே போக கூடாதுன்றது அதுக்காக தான். ஓகே சார். ஓகே. இதே லார்ஜ் கேப்போட பி பாருங்க 5 இயர்ஸ் ஆவரேஜ் பி வந்து 25.33. ஓகே. இப்ப கரண்ட் பி பாருங்க 23.47. 23.47ல இருக்கு. சோ அதனால இதுல நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே சார். ஓகே. அதுதான் கான்செப்ட்ங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம், நம்மளோட போர்ட்ஃபோலியோல 5 ப்ராடக்ட் தேவை. லார்ஜ் ஓகே கேப், சார். மிட் கேப், ஸ்மால் கேப், ஹைபிரிட் ஃபண்ட், பாண்ட்ஸுங்க, கம்ப்ளீட்டா டெட் ஃபண்ட்ஸுங்க. அப்ப ஓகே லார்ஜ் சார். கேப் நல்லா இருக்கிற டைம்ல அந்த நம்ம லார்ஜ் கேப்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் நம்ம போர்ட்ஃபோலியோல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம இதை மானிட்டர் பண்ணிட்டு நமக்கு ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன், ஃபேர் வேல்யூவேஷன்ல மிட் கேப் வரும், ஸ்மால் கேப் வரும். அந்த டைம்ல ஏன்னா இப்போ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு போகுங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன்ல அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. அப்ப நம்ம அந்த சான்ஸ்ன்ற ஒரு ஃபேக்டர் நம்ம எடுக்கக்கூடாதுன்ற நான். புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப அது கரெக்டான வேல்யூவேஷன்ல வரும்போது அந்த ப்ராடக்ட்டும் நம்மளோட போர்ட்ஃபோலியோல இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓகே சார். ஓகே. அதே ஸ்மால் கேப் வரும்போது ஸ்மால் கேப்பை இன்க்ளூட் பண்ணிப்போம். அதே மாதிரி நம்மளோட இப்போ வேற ஒரு டைம் ஃபேக்டர் நமக்கு லார்ஜ், மிட், ஸ்மால் எதுவுமே போக முடியல. அந்த டைம்ல நம்ம ஹைபிரிட் எனி டைம் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துக்கலாம். டெட் வந்து எனி டைம் நம்ம வாங்கிக்கலாம். அப்ப நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து இப்பவே நீங்க வந்து உங்களது வந்து டைவர்சிஃபை பண்ணி 3 ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹைபிரிட், டெட், லார்ஜ். ஓகேங்களா? மிட் ஸ்மாலுக்கு வெயிட் பண்ணுவோம். இல்ல ஒரு சின்ன போர்ஷன் ஸ்மால் பக்கம் கூட இப்ப போலாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட் பாருங்க. டிரா டவுன் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே சார். அதாவது என்னன்னா, இப்ப நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோல வச்சிருந்தீங்கன்னா, ஓகே. அந்த ஸ்மால் கேப் விழறதுக்கும், மிட் கேப் விழறதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. லார்ஜ் கேப் ரொம்ப கம்மியா தான் விழும். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து பெட்டர் பொசிஷன்ல இருக்குதுங்க. ரிஸ்க் வைஸ் கன்சிடர் பண்ணும்போதுங்க. அப்போ வந்து ஓகே சார். கம்மியான ரிஸ்க்லயே பெட்டரா ரிட்டர்ன் எடுக்கிறது தான் நமக்கு வந்து அட்வான்டேஜ்ங்க.
ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதனால கன்சிடர் பண்ணிட்டுங்க. இந்த ஒரு டிசிஷனை வந்து நம்ம வந்து ஆல் டைம் ஹைன்னு கேள்விப்பட்டுட்டு நீங்க வந்து அடுத்த 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு போனோம்னா கூட அடுத்த ஆல் டைம் ஹைக்கு போகும். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம மிஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இப்போ சார். வந்து அத வந்து இப்போ இத பேஸ் பண்ணிட்டுங்க நம்ம லார்ஜ் கேப்லயும், ஹைபிரிட் ஃபண்ட்லயும், டெட் ஃபண்ட்லயும் என்ட்ரி குடுத்துக்கலான்றது தான் இந்த வாரத்துக்கான கான்செப்ட் சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இதுவரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இதுவரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.